ப்ரோ கபடி லீக் சீசன் 12க்கான தமிழ் தலைவாஸ் பத்தின ஒரு சின்ன அப்டேட்டுக்கான ஹிண்ட் கிடைச்சிருக்கு. அட்மினே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு உங்களுக்காக இந்த வீடியோல சொல்றேன். அண்ட் அது மட்டும் இல்லாம மேலும் ஒரு சில கபடி அப்டேட்ஸ், AKFI கொண்டு வந்திருக்கிற கபடி ரூல்ஸ் என்ன, அண்ட் மன்பிரீத் சிங் ரீசெண்டா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அது என்ன நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கும் இந்த வீடியோல விளக்கம் இருக்கு. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 நிமிட் ப்ளீஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் சொல்ல போறது இந்தியா மென்ஸ் கபடி டீமுக்கான ப்ராபபிள்ஸ் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கோச்சிங் கேம்புக்காக 44 பேர் கொண்ட அந்த ப்ராபபிள் லிஸ்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதை பற்றி நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக அது பெருசாக பார்க்கல. ஸோ முடிஞ்சால் இந்த வீடியோ பார்த்துட்டு போய் அதை பாருங்கள். ஸோ அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எந்தெந்த பிளேயர்னு சொல்லிட்டு. அதில் தமிழ்நாடை சேர்ந்த 2 பேர் இருக்காங்க. பட் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ்க்காக ஆடுற சுதாகர், இன்னொருத்தர் தமிழ்நாடு டீமுக்காக ரைடராக ஆடுற அல்லூர் சதீஷ். இது இல்லாமல் கேட்டகரி வைஸாக லெஃப்ட் கவர்ஸ், ரைட் கவர்ஸ், லெஃப்ட் கார்னர்ஸ், ரைட் கார்னர்ஸ், லெஃப்ட் ரைடர்ஸ், ரைட் ரைடர்ஸ்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஒட்டுமொத்தமாக 44 பேர் கொண்டு போகிறாங்க. அதில் இருந்து ஃபில்டர் ஆகி மெயின் டீம் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணப்படும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ அதற்கான வேலைகள் இப்போதைக்கு நடந்து சூப்பரா போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ அமெச்சூர் கபடி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா AKFI கொண்டு வந்திருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்குள்ள வரேன். ஸோ நல்ல ரூல்ஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு பயங்கரமான டிசிஷனை இப்போதைக்கு AKFI மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ வழக்கமாக பார்த்தீங்கன்னா நேஷனல் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது, அதாவது சீனியர் நேஷனல்ஸ், ஜூனியர் நேஷனல்ஸ், சப் ஜூனியர் நேஷனல்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரியான நேஷனல் சாம்பியன்ஷிப்ஸ் அண்ட் கூடவே நேஷனல் கேம், இது எல்லாத்துக்குமே ஸ்டேட் டீம் 12 பேர் கொண்ட ஸ்குவாட் மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும். அண்ட் அது கூட சேர்ந்து கோச்சிங் ஸ்டாஃப் அப்படிங்கிறவங்க மட்டும் தான் டிராவல் பண்ணுவாங்க. வழக்கமா இது மட்டும் தான் நடைமுறையில் இருந்துட்டு இருக்கு. பட் இதுக்கப்புறமா நீங்க 14 பேர் கொண்ட ஸ்குவாடை அனௌன்ஸ் பண்ணலாம், அதாவது செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா 2 பிளேயருக்கு ஸ்குவாட்ல வாய்ப்பு கிடைக்கும். அவரும் தமிழ்நாடு ஆடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் சொன்னேன், அவரும் ஸ்டேட் ஆடுவார். ஸோ அவரோட ஸ்கில்லும் வெளிப்படும். ஸோ அதனால 2 பேருக்கு எக்ஸ்ட்ரா வாய்ப்பு அப்படிங்கிறது AKFI அப்படிங்கிறவங்க இப்போ கொடுத்துருக்காங்க. அது என்ன பொறுத்த வரைக்கும் கேட்க கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை லைட்டாக சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது கபடிக்கு மட்டும் இல்லை, அதை நம்பி இருக்கிற பல பிளேயர்ஸுக்கும் பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் இந்த சேஞ்சை நான் பெருசாக வரவேற்கிறேன். அண்ட் இது இல்லாமல் இன்னொரு அப்டேட் ஆர் இன்னொரு ரூல்ஸ் சேஞ்ச் அப்படின்னு கூட சொல்லலாம். AKFI தான் இதையும் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஜூனியர் பாய்ஸுக்கான வெயிட் கேட்டகிரி, அதாவது அண்டர் 20 அவங்களுக்கான வெயிட் கேட்டகிரி அப்படிங்கிறது ஜூனியர் சாம்பியன்ஷிப்ல, அதாவது ஜூனியர் நேஷனல்ஸ் அந்த மாதிரியான ஈவெண்ட்ல பார்த்தீங்கன்னா 70 கிலோ அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அதற்கான வெயிட் கேட்டகிரி அப்படிங்கிறது சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. 75 கிலோ அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 70 to 75 அப்படிங்கிறது இப்போதைக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. அது பார்க்க நல்லா இருக்கு. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், அதாவது அந்த அப்டேட் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கு, பிளேயர்ஸுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். அண்ட் இது இல்லாமல் யூத் ஏசியன் கேம்ஸ் அப்படிங்கிறது பஹ்ரைன்ல இந்த வருஷம் நடக்க போகுது. ஸோ அதற்கு தான் பார்த்தீங்கன்னா ப்ராபபிள் ஸ்குவாட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறதுக்காக சப் ஜூனியர் டோர்னமெண்ட் அப்படிங்கிறது நடந்துருந்துச்சு. உங்க எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுலயுமே ஒரு சில டீம்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. தமிழ்நாடு கேர்ள்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா காலிறுதி வரைக்கும் போயிருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ப்ராபபிள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்தியன் டீமுக்காக. ஃபர்ஸ்ட் பாய்ஸை பொறுத்த வரைக்கும் 40 பேர் கொண்ட ஸ்குவாட் அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ப்ராபபிள் தான் இது. இதுல இருந்து ஸ்குவாட் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. இதுல தமிழ்நாடு பிளேயர் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், ஒருத்தர் இருக்காரு. ராஜன் அப்படிங்கிற ஒரு பிளேயர் இருக்காரு. ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரே பிளேயர் ஃப்ரம் தமிழ்நாடு இந்த பாய்ஸ் லிஸ்ட்ல இருக்கிற ஒருத்தர். மற்ற யாருமே இந்த லிஸ்ட்ல இல்லை. மற்றவங்க எல்லாருமே அதர் ஸ்டேட் தான். அதாவது யூத் ஏசியன் கேம்ஸ் பஹ்ரைனில் நடக்க போது அதற்கான கேர்ள்ஸ் ப்ராபபிள் ஸ்குவாட் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இது 42 பேர் கொண்ட ஸ்குவாடை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேயர் பேரு கௌதமி எஸ் ஃப்ரம் தமிழ்நாடு, அவங்களோட பேர் இடம் முடிச்சிருக்கு. இது இல்லாம தமிழ்நாட்டில இருந்து கனிஷ்கா கே, காவியா ஆர், இவங்க தான் கேப்டன், தமிழ்நாடு கேர்ள்ஸ் டீமோட கேப்டனா இருந்தாங்க. ஸோ இந்த 3 பேரும் தமிழ்நாட்டிலிருந்து செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இதுவும் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு. இது இல்லாம ஒடிஷா, ஷாய், உத்தரப்பிரதேஷ், சத்தீஸ்கர், நிறைய ஸ்டேட்ல இருந்து, முக்கியமா அஸ்ஸாம்ல இருந்தெல்லாம் கபடி பிளேயர் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு. ஸோ இது எல்லாம் இப்போதைக்கு ரிலீஸ் ஆயிருக்கிற அப்டேட்ஸ் அபவுட் சப் ஜூனியர், ஜூனியர் லெவல் அண்ட் இந்த யூத் ஏசியன் கேம்ஸ் இதெல்லாம். அண்ட் இப்போ நான் அந்த ப்ரோ கபடி லீக் சீசன் 12 அதை பற்றின அப்டேட்டுக்குள்ளே வரேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு வீடியோவுமே போட்டிருந்தேன். ஐ மீன் மொயின் சஃபாகி பற்றி தமிழ் தலைவாஸோட
எதுக்கு இன்ஸ்டால் ஆகி வந்தார் அப்படிங்கிறது. ஸோ அதுவும் பெருசாக வியூஸ் போகலை, அது ஏன்னு எனக்கும் தெரில. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்டேட் அப்படிங்கிறது வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த வகையில் நான் முன்னாடி வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், கோச்சஸ் அப்பாயின்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ரூமர் வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் அதற்கான அறிகுறி எதுவுமே இல்லை. அது ஏன் அப்படின்னு விசாரித்து பார்க்கும்போது AKFI வந்து இப்போதைக்கு எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம் கிளப்ஸு கிட்ட. பட் அது எதற்காகணும் எனக்கு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி கூடிய சீக்கிரம் அப்டேட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஃப்ரம் ப்ரோ கபடி சைடு இல்லை அதர் டீம்ஸ், PKL டீம்ஸ் சைடு. ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு ஹரியானா ஸ்டீலர்ஸோட பேஜில் வந்து மன்ப்ரீத் சிங் வந்து ரிட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி அவரோட வீடியோ வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அது நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணி ப்ரோ இது என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அப்டேட் வீடியோலாம் கிடையாது. ஸோ மன்ப்ரீத் சிங் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ், இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் நான் நிறைய வீடியோஸ் போடுவேன். அவருக்கு ஆக்சுவலி அவர் அக்கௌண்ட் இருந்துச்சு, பட் அது என்னாச்சுன்னு தெரில. அதனால் இப்போ புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த அக்கௌண்ட்டில் நான் நிறைய வீடியோஸ் போடுவேன், நிறைய உங்களுக்காக கொண்டு வந்து தருவேன். ஸோ அதனால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் அந்த வீடியோவை ஹிந்திலேயே பேசி போட்டிருப்பாரு. அதில் நம்ம ஆடியன்ஸ் எங்கே எக்ஸைட் ஆகிட்டாங்க அப்படின்னா அதற்கான டைட்டில் டைகர் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டதாக இருக்கட்டும். அது இல்லாமல் அவர் பேசும்போது லைக் லயன் சம்திங் டைகர் அப்படிங்கிற மாதிரி ஆக்ரோஷமாக வழக்கமாக பேசுவார்ல, அதே மாதிரி பேசிட்டாரு. ஸோ இது PKL அப்டேட் தான் நினச்சி நிறைய பேர் எனக்கு ஷேர் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலி அவரோட இன்ஸ்டா பேஜ் புதுசாக ரெடி பண்ணியிருக்காராம், அதற்கான அப்டேட் தான் அது. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது இல்லாமல் தமிழ் தலைவாஸ் அப்டேட்டை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா அட்மின் கிட்ட, அதாவது தமிழ் தலைவாஸோட இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து அட்மின்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், சீக்கிரமாக ஒரு அப்டேட்டை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அவர் வந்து எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாரு. ஸோ அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் அந்த ரிப்ளை பண்ண இது. ஸோ என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த எண்டுக்குள்ளே ஏப்ரல் எண்டில் வந்து நான் உங்களுக்கு அப்டேட்டோட வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நீங்கள் இன்னும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலையா, ஸோ மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸோ இதை தான் தமிழ் தலைவாஸோட அட்மின் வந்து நமக்கு அப்டேட் கொடுத்துருந்தாரு. அண்ட் அந்த லைவ்லையுமே ஆல்மோஸ்ட் இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அது ரிட்டர்ன்ஸானா ரிலீஸ்ட் அப்டேட்டா அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஸோ அதெல்லாம் பொறுத்து இருந்து தான் பார்த்து நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். பட் தமிழ் தலைவாஸ் இந்த PKL சீசன் 12க்காக ஏப்ரல் எண்டில் ஒரு அப்டேட் தரப்போகிறதா இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது இல்லாமல் இன்னொரு விஷயமும் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தமிழ் தலைவாஸ் அப்டேட்டோட வராங்கன்னா AKFI வந்து அந்த ஒரு தடையை நீக்கி இருக்கலாம். மேபி அதர் டீம்ஸும் அப்டேட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அபவுட் PKL சீசன் 12. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்தெந்த டீம்ஸ் அப்டேட்ஸோட வராங்க அப்படிங்கிறது. பட் தமிழ் தலைவாஸோட அப்டேட்டு 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, வரப்போகுது இந்த ஏப்ரல் எண்டில். வெயிட் பண்ணி பாருங்கள். அண்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பை பை, தேங்க்யூ.